இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனையோட தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி உருவாகி தைராய்டு கிளாண்டில் ஒரு வீக்கம், தைராய்டு கிளாண்டில் வீக்கம் ரைட் லோப்லேயோ லெஃப்ட் லோப்லேயோ நமக்கு வந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டில் வீக்கம் ஏற்பட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ காய்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த நொடியூல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணுமா? இது தேவை கிடையாது. இதற்கான சிம்பிள் சொல்யூஷன், சிம்பிள் டயட் நான் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு தான் இல்லையா அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இதனால் என்ன சிகிச்சை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த மருத்துவ முறையை இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும். அடிக்கடி மூட் ஸ்விங் வருங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ அழறீங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி நம்மளும் நினைப்போம். ஸோ அதுக்கு தைராய்டு பிரச்சனை ஒரு முக்கியமான காரணம். இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனையும் ஏற்படுது. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆண்களுக்கும் பார்த்தோம்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகிறது, மூட் ஸ்விங் ஏற்படுறது, உடல் அதிகமான உஷ்ணம், டைஜஷன் சரியாகாது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா முச்சங்கன் இலை நமக்கு பயன்படுது. இந்த முச்சங்கன் இலையோட சாறு எடுத்து நம்ம மருந்தாக எடுக்க வீக்கமாக இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ